கொட்டுக்காளி. இந்த படத்தோட கதையை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட முன்கதையை நான் சொல்லிடுறேன். மதுரையில் ஒரு சின்ன கிராமத்தில் பாண்டின்னு ஒருத்தன், அவனுக்கு 2 தங்கச்சி, ஒரு அப்பா. அண்ட் அவனோட அத்தை பொண்ணு பேர் மீனா. அண்ட் 2 பேருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோன்னு சின்ன வயசுலேருந்தே பேசி வளர்க்குறாங்க. அவள் வயசுக்கு வந்ததுக்கு சீர் செய்கிறதுக்கு இவன் பல இடத்துல கடன் வாங்கி அவளுக்காக சீர் செஞ்சு இதெல்லாம் பண்ணுறான். 12வது முடித்தோடனே அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு அவள் தங்கச்சிங்க சொல்லும் போதும், இல்லை உங்களை மாதிரி தற்கொலை ஆகிட வேண்டாம், அவள் போய் காலேஜ் போய் படிக்கட்டும்னு சொல்லி அவளை காலேஜ் சேர்த்து விட்டு அதுக்கும் இவன் தான் சப்போர்ட் பண்ணுறான். இவன் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த மீனா யாரையோ காலேஜில் லவ் பண்ணிட்டா அப்படின்ட்டு. அது தெரிஞ்சு பதறி அடித்து ஓடி வந்த பாண்டி இங்கே இருக்கிற உங்கள்கிட்ட எல்லாத்தையும் விசாரிக்கிறான். அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஒரு கட்டத்துக்கு மேலே பிரச்சனையாகி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அவனை தடுக்க வந்த யாராக இருந்தாலும் அடி தான் விழுகுது. அந்த மீனாளோட அப்பாவுக்கு, இப்படி நம்ம மாப்பிள்ளைக்கு துரோகம் செஞ்சிட்டோமே, நாளைக்கு நம்ம ஆளுக முன்னாடி எப்படி தலை நிமிர்ந்து நம்ம நடக்கிறது, நம்ம பொண்ணு நம்மளை இப்படி தலைகுடியும் வச்சிட்டாலே அப்படிங்கிற ஒரு இதனாலையும், எல்லாரும் நம்மளை இறக்காரமாக பார்ப்பாங்கங்கிற ஒரு எண்ணத்தினாலையும் நடைபிணமாக மாறிடுறாரு. அண்ட் அவங்க அம்மா இவங்கள்ட்ட அடிபட்டு சாகிறதுக்கு பதிலாக அவங்ககிட்ட தப்பிச்சு போயாவது நல்லா இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு வழியோடு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. 15 நாள் இந்த போராட்டம் தொடருது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்கள்ட்ட பேசி எந்த ஒரு பயனும் இல்லை, இனிமேட்டுக்கு நம்ம எதுவுமே பேசாமல் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோங்கிற ஒரு மனநிலைக்கு போயிடுறா மீனா. அதுக்கப்புறம் அவள் எந்த ஒரு பேச்சுமே, யார் எது கேட்டாலும் பதிலே சொல்கிறதில்ல, ஒரு கொட்டுக்காளியாகவே மாறிடுறா. அவளை பார்க்கவே அவ்வளோ ஒரு அடமெண்ட்டாக, அவ்வளோ ஒரு பயமாக இருக்குது அவளை பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்க ஒருத்தியை பார்த்துட்டு இவங்க எல்லாரும் அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல், அவளுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருச்சு, அந்த பய வீட்டில் ஏதோ மந்திரிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்கு பாலமேட்டில் ஒரு பூசாரி இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்ம இவளை சரி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அன்னைக்கு காலையில் அவங்க எல்லாரும், அதாவது பாண்டி, அவனோட தங்கச்சிங்க 2 பேர், ஒரு தங்கச்சியோட பையன், அப்புறம் பாண்டியோட அப்பா, அப்புறம் மீனாலோட அப்பா அம்மா, அப்புறம் உறவுக்காரங்க 2 பேர். அவங்க ஒரு கையாளாகாதவனுங்க, அவனுங்களால எந்த ஒரு பயனும் இல்லைன்னு அவனுங்களுக்கே தெரியும். ஊரில் இருக்கவங்க எல்லாரையும் புரணி பேசிக்கிட்டு, அவங்கள வச்சுருக்கிறத பற்றி தப்பாக பேசிக்கிட்டு, எல்லா வேலையும் பண்ணிவிட்டு ஒன்றுத்துக்காகாமல் சுற்றுவானுங்க. நாளைக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம நின்னதுக்காக நமக்காக நிற்பாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க பின்னாடி வருவானுங்க. ஸோ வர்றதுக்கு ஒரு எம்ஐடி கூட வர வழியில் கடன் தான் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த 2 பேர் இவங்க எல்லாரும் கிளம்பி போகிற ஒரு பிரயாணம் தான் இந்த கொட்டுக்காளி. இப்போது இந்த படத்தோட கதைக்கு வருவோம். அன்னைக்கு காலையில் மீனாளோட அம்மா குளிச்சுட்டு ஈரத்தலையோட அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு சாமி கும்பிட்டு கையில் கொஞ்சம் துணூறு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு அழுதுகிட்டே அவங்க பொண்ணுக்கு பூசி விடுவாள். பொதுவாக இந்த அதிகாலையில் அழுகிறது கவலையின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சண்டைகள் பெரும்பாலும் நைட்டே நடந்து முடிஞ்சிடும். ஒன்று நைட்டே அந்த கலவரம் நடந்து முடிஞ்சு அதோட வேதனையோடு தூங்குவாங்க, இல்லை அதை மறந்துட்டு காலையில் நார்மலாக தூங்குவாங்க. ஆனால் அதிகாலை வரைக்கும் அந்த அழுகை தொடருதுன்னா அதோட வேதனை அந்த அளவுக்கு. அது வரைக்கும் தூங்காமல் கொட்டுக்காளியும் முழிச்சிட்ருப்பாள். அண்ட் அவளுக்கு எதிரில் ஒரு சேவல் கட்டப்பட்டிருக்கும். அந்த சேவலுக்கு கால் கட்டப்பட்டு ஒரு கல்லில் வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட இதுவும் அவளோட ஓமை மாதிரி தான். அதே நிலைமையில் கால் கட்டப்பட்ட நிலையில் தான் அவளும் இருப்பாள். அந்த சேவல் அந்த கட்டிலேருந்து தப்பிச்சு எப்படியாவது ஓடிடலான்னு பார்த்தாலும் அதை 2 பேர் திரும்பி பிடிச்சிட்டு கட்டி வச்சுருவாங்க. அந்த சேவல் எதுக்குன்னா, இன்றைக்கி அந்த சாமியாரை பார்க்க போகிறாங்கல்ல, அவர் பூஜையெல்லாம் பண்ணி முடித்தோடனே அந்த சேவலை அறுத்து போடுவார். அதுக்காக அந்த சேவல். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வெளியில் கிளம்புறதுக்காக கொட்டுக்காளியை தலை பின்னி பொட்டு வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. கட்டில் ஷாட்டில் அடுத்த ஷாட்லேயே பாண்டி எஸ்டாப்ளிஷ் ஆவான். ஸோ அவன் கேமராவுக்கு அப்படியே தலைகீழாக இருப்பான். இந்த 2 ஃப்ரேமை பார்க்கும்போதே இவங்க 2 பேரும் நேரெதிரானவங்க அப்படிங்கிறது ஈஸியாக கன்வே ஆகுது. அண்ட் இந்த 15 நாள் அவன் போட்ட சண்டையில் அவன் தொண்டையை கிழிஞ்சு அது சரி பண்ணுறதுக்காக சுண்ணாம்பு பூசி விடுவாங்க. அண்ட் இவளை விட்டுட்டு வேறு யாராவது கட்டிக்கவே அப்படின்னு சொன்னதுக்கே டென்ஷன் ஆகி அவன் போட்டு எல்லாரையும் அடிப்பாங்க, இருக்கிற எல்லாரையும். ஒரு வழியாக எல்லாம் சமாதானப்படுத்தி இந்த சாமியை போய் பார்ப்போம், இவர் மந்திரிச்சு வச்சதை எடுத்துட்டா இவன் நார்மல் ஆகிடுவா, அப்படியும் இல்லை அப்படியும் இவன் அடமெண்ட்டாகவே இருக்கா அப்படின்னு சொன்னால் நானே அவளை கிழிச்சு அப்படின்னு சொல்லி பாண்டியோட அப்பா சொல்கிறான். இதுக்கு எதுக்குமே பதில் பேச முடியாமல் மீனாளோட அப்பா அங்கே நின்றுட்டுருக்கான். இவங்க எல்லாரும் ஒரு ஷேர் ஆட்டோவில் ஏறிக்கிறாங்க. மீனாளோட அப்பாவும் பாண்டியோட அப்பாவும் ஒரு வண்டியிலையும், அந்த கையாளாகாத 2 பேர் பக்கத்தில் கடன் வாங்கிட்டு வந்த ஒரு எம்ஐடிலையும் ஏறிக்கிட்டு கிளம்பி போகிறாங்க. இவங்க போகிற வழியில்
தன்னோட குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போகிற வழியில் ஒரு மளிகை கடையில் போய் நிறுத்துவாங்க. அண்ட் அந்த மளிகை கடையில் நிறுத்தினோடனே அவங்க கேட்குற முதல்ல வந்து பெட்ரோல் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராமங்களில் மளிகை கடையில் பெட்ரோல் வாங்குறது உண்டு. ஏன்னா அது சுற்றி இருக்க 5 கிலோமீட்டரில் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்க்கு போகிறதுக்கே பெட்ரோல் போட்டு போகிற நிலமை இருக்கும். ஸோ பெரும்பாலான கிராமங்களில் இருக்க மளிகை கடைகள் வெறும் மளிகை கடையாக இல்லாமல் அங்கே பெட்ரோல் இருக்கும், ஃபேன்சி ஐட்டம் இருக்கும், சின்ன சின்ன தலைவலி காய்ச்சலுக்கு தேவையான மெடிசின்ஸ் இருக்கும். அண்ட் அவங்க பூஜைக்கு தேவையான எல்லா ஜாமானும் வாங்கிட்டு இருக்கும்போது அந்த 2 தங்கச்சியில் ஒரு பையன் இருப்பான்னு சொன்னேன்ன, அந்த பையன் அங்கே இருக்கிற ஒரு நெல்லை அள்ளுவான். அது எதுக்குன்னா இவங்க கூட வர அந்த சேவலுக்கு அவன் கொடுப்பான். இந்த படம் முழுக்கவே அந்த பையனோட கதாபாத்திரம் எப்படி இருக்குன்னா, அவன் உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருப்பான். அவனுக்கு இங்கே என்ன சுற்றி நடந்துட்டுருக்குங்கிற எந்த ஒரு விஷயமே புரியாமல் போகிற வழியில் பாட்டு பாடிட்டு இடையில எனக்கு ஆய் வருது நிறுத்துங்கன்னு சொல்லி அந்த அம்மாட்ட சொல்கிறதா இருக்கட்டும், இப்படின்னு அவன் உலகத்தில் அவன் வாழ்ந்துட்டு தான் இருப்பான். ஸோ இப்படி இவங்க கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போது வர வழியில் வந்து இருக்கிற எல்லா வண்டியும் இவங்களுக்கு எதிராகவே வரும். எந்த வண்டியுமே இவங்க கூட வராது. அண்ட் நம்ம படம் பார்க்குற நம்ம எல்லாருமே இவங்க கூட போகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். இவங்க இப்படி போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு சின்ன மண் ரோடு பிரியும். அந்த மண் ரோட்டில் இவங்க எல்லோரும் வந்து நிறுத்திட்டு அங்கே இருக்கிற குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க. ஸோ அந்த குலதெய்வ கோயில் பார்த்திங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. 2-3 கல்லை தான் அடுக்கி வச்சுட்டு சுற்றி வேல்கம்பை நட்டு வச்சுருப்பாங்க. பெரும்பாலான குலதெய்வங்கள் இந்த மாதிரியான ஒரு முறையில் தான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு கோபுரம் கூட இல்லை, ஒரு சின்ன ஒரு சன்னதி கூட இருக்காது. இப்படி தான் பெரும்பாலான சிறுதெய்வ வழிபாடுகள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத ரொம்பவே ஈஸியாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க உள்ளே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது மணி அடிப்பாங்க. மணி அடிக்கும்போது கரெக்டாக மீனாள் வந்து வேண்டுவா. அவள் என்ன வேண்டுறா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான் பாண்டி. அவள் வேண்டி முடிச்சுட்டு திரும்பி இவனை பார்க்கும்போது இவன் என்ன வேண்டியிருப்பா அப்படின்னு சொல்லி பதறிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு போவான். ஒருவேளை அவன் வந்து எப்படியாவது நம்மளை காப்பாற்றிடணும்னு அவன் வேண்டியிருப்பாளோ அப்படின்னு பாண்டி நினச்சிட்டு திருப்பி பார்ப்பான். அந்த ஷாட்டில் வந்து அப்போலேருந்தே பாண்டி அவனோட நிலை மாறிடும். அது வரைக்கும் ஏதோ ஒரு எப்படியும் நம்ம சமாளிச்சிடலான்ங்கிறது அங்கேருந்து பதட்டமாக மாறும். அவனை ஆங்ஸைட்டி அதுக்கு அடுத்து வர செயல்களில் ரொம்பவே எளிதாக தெரியும். அங்கேருந்து அவன் அவசர அவசரமாக தம் அடிப்பான். வண்டியில் இருக்க ஸ்டாண்டை கூட எடுக்காமல் டக்குன்னு வேகமாக அதை ஸ்டாண்டோடே திருப்புவான். அண்ட் அவ்வளோ தூரம் வந்த ஆட்டோ திரும்பி ரிவர்ஸ்லேயே ரொம்ப மெதுவாக வந்துட்டு இருக்கிறத அவன் பொறுமையை அடக்க முடியாமல் இதுக்கு நம்ம ஆட்டோவை திருப்பியே வச்சிடலான்ட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த ஆட்டோவை திருப்பி வைப்பாங்க. இப்படின்னு பாண்டியோட ஆங்ஸைட்டி லெவல் ஜாஸ்தியாகிட்டே போகும். அண்ட் இவங்க போயிட்டுருக்கும்போது ஒரு டேம் மாதிரியான ஒரு இடம் ஒரு இடம் தெரியும். அங்கே மீனாள் ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போதே அவளையே அவள் அங்கே பார்ப்பா. ஆனால் அந்த டேமில் நடந்து போயிட்டுருக்க மீனாளுக்கு முடி கட்டப்படாமல் அப்படியே விரிச்சு விட்டு ஃப்ரீ ஹேரில் நடந்து போயிட்டுருப்பாள். இதுக்கு 2 இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கலாம். ஒன்று, இப்படி தான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீனாள் சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்தா அப்படிங்கிறதும். அண்ட் இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன், இது கூழாங்கல்லிருந்து வந்த ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி. இந்த டைரக்டரோட முந்தைய படம், அந்த படத்தில் இந்த பெண் தெய்வ வழிபாடு பற்றி ஒரு ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஊரை சுற்றி இருக்க அதிகமான சிறிய பெண் தெய்வ வழிபாடுகளோட ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்டு பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். அவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் யாரோ ஒருத்தரால் கொல்லப்பட்டு அவங்க அந்த இறந்த இடத்துல இருக்கிற மனுஷருங்களை போகிறப்ப ரத்தக்காவை வாங்கிட்டு சுற்றுறதாகவும், அண்ட் அவங்கள வந்து சாமியாக சிலையாக செஞ்சு வச்சு நம்ம வழிபட்டால் அதிலேருந்து தப்பிச்சிடலாம், அவள் செத்து போனவன் நம்மளை வந்து எதுவும் பண்ண மாட்டாங்கிற ஒரு ஐடியானாலையும் அந்த ஊர் மக்கள் சேர்ந்து அவளை சாமியாக்கிடுவாங்க. ஸோ அப்படி அலைய போகிற ஒரு ஆவியாக இருக்க போகிறோமோ அப்படின்னு அவளுக்கு தோணுதா அப்படிங்கிற 2 இன்டர்பிரேஷனை இந்த இடத்துல நான் விடுறேன். இதுக்கப்புறம் அவங்க போயிட்டு ஒரு பெரிய கும்பல் ஒன்று போயிட்டுருக்கும். என்னென்னா, ஒரு சின்ன குழந்தையா இருக்கோ பூப்புனித நீராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மாமன் சீர் செய்கிறதுக்கு ஒரு குரூப் நடந்து போயிட்டுருக்கோம். இவங்க ஆட்டோ அவங்க பின்னாடி வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும். அண்ட் இந்த ஷாட்லேயே தெரியுது, இதை பார்க்கும்போதே ஒரு காலத்தில் மீனாளுக்கு பாண்டியும் இந்த மாதிரி தான் சீர் செஞ்சு ஒரு கௌரவத்தை நிலைநாட்டியிருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஸ்டாப்ளிங் ஷாட்டாக இருக்கும். ஸோ அந்த அந்த சீக்வன்ஸ், அந்த பர்டிகுலர் பூப்புனித நீராட்டு விழா ஃபங்க்ஷனுக்காக குழாய் கட்டி ஃபுல்லாக பாட்டு விட்டுருப்பாங்க. ஸோ இந்த ஆட்டோ அவங்கெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்தப்புறம் ரொம்ப தூரத்தில் அந்த பாட்டு கேட்குற மாதிரி ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கும். அது என்னென்னா, அந்த ஒத்தையடி பாதையில் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கனா படத்தில் வருது. அந்த பாட்டை அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த அந்த மீனா என்னமோ தெரியல, அவளுக்கு அந்த பாட்டை கேட்டோடனே சடனாக அந்த 2 லிரிக்கை பாடிடுவாள். அது வரைக்கும் அமைதியாக ஆட்டோவில் வந்துட்டு இருந்த பாண்டி
அந்த லிரிக் அவள் பாடுறா, அவள் பாட்டு பாடுறான்னு தெரிஞ்சோடனே டக்குன்னு ஆட்டோவை நிறுத்திட்டு இறங்கி வந்து அவளை அடி அடி அடின்னு அடிப்பான். தடுக்க வந்த எல்லாரையும் போட்டு அடிப்பான். அது வரைக்கும் நம்ம பாண்டி வந்து சரி இவ்வளோ பண்ணியிருக்கான், இவனுக்கு இதெல்லாம் இவ தான் ஏதோ தப்பு போல் அப்படிங்கிற ஒரு சில பெர்ஸ்பெக்டிவ் கூட சில பேருக்கு தோணியிருக்கும். அண்ட் அந்த ஒரு சீக்வன்ஸ்லே பாண்டி என்னவா இருக்கான், அவன் இத்தனை நாள் அவளை என்ன பண்ணியிருப்பான் அப்படிங்கிற ஒரே ஷார்ட்டில் கன்வென்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அது வரைக்கும் நமக்கு பாண்டி மேலே இருந்த அந்த பெர்ஸ்பெக்டிவே டோட்டலாக அப்படியே ஆப்போசிட்டாக மாறுறதுக்கான ஷார்ட்டாக தான் அது இருக்கும். அண்ட் இந்த ஷார்ட்டை காமிச்சிட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஒரு ஒயிட் ஆங்கிள் வந்து ஒரு ஓடை கிட்ட வச்சுருப்பாங்க. அது வந்து இவ்வளோ பெரிய உலகத்தில் இது ஒரு சப்ப மேட்ரு, சின்ன விஷயம், அதை நம்ம எவ்வளோ பெருசாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் அது க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் இவங்க தொடர்ந்து போய் அந்த பாலமேட்டில் இருக்க அந்த பூசாரியை பார்க்க போயிடுவாங்க. அங்கே போய் நிற்கும்போது இதே மாதிரி பல பெண்களை கூட்டிகிட்டு பல குடும்பங்கள் அங்கே வந்திருக்கும். இவங்களாவது ஷேர் ஆட்டோவில் வராங்க. ஈவன் கார் வச்சுருக்க ஒரு குடும்பமே அங்கே வந்திருக்கும். வந்து உட்காந்தோடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கேட்டுப்பாங்க, என்ன உங்கள் வீட்டிலையா, என்ன பிரச்சனை ஏது அப்படிலாம் கேட்பாங்க. அப்போது இவளுக்கு முன்னாடி வந்த ஒரு குரூப்போட ஒரு பிள்ளையை வந்து அந்த இடத்துல மந்திரிச்சிட்ருப்பாங்க. அவளோட முகமும் இந்த மீனாளோட முகமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். எதுவுமே செய்ய முடியாமல் இதுக்கு மேலே நான் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஸ்டேட்டில் அவள் நிற்பா, அங்கே இருக்கிற இன்னொரு பெண். ஸோ அவளுக்கும் என்ன கதை சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிள்ளையை வந்து ஒரு பையனை வந்து இவள் லவ் பண்ணிகிட்டு இருந்தா, சரி வயசு கோளாருக்கு தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு நாங்கள் பிடிச்சி அதட்டி கல்யாணம் பண்ணி வச்சோம். கல்யாணம் பண்ணி ஒரு 2 மாதத்தில் திருப்பி என்னன்னு தெரில இப்படி எந்திரிச்சு உட்காந்துக்கிறா, இப்படியே விரக்தியாகவே இருக்கிறா, அவன் ஏதோ மைய வச்சுட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே இந்த பூசாரி வந்து அப்படியே அவளை இது பண்ணி பார்த்துட்டு தடவி பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு, ஆமாம் இருக்குது, எதையோ வந்து சாப்பாட்டில் வச்சுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஊதி எடுப்பாங்க. அதை ஊதி எடுத்துகிட்டு சேவலை அறுத்து போட்டு எல்லாம் சரியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சி விட்டு அடுத்து இவனை இந்த பாண்டியன் மீனால் குரூப்பை வந்து கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் அந்த ஆன்சியஸாக கோவமாக அப்படிங்கிற ஒரே கைண்ட் ஆஃப் எமோஷனில் சுற்றிட்டு இருந்த பாண்டி ஒரு நிமிஷம் இந்த 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 பெண்ணுக்கு நடந்த எல்லாத்தையும் பார்ப்பான். பார்த்துட்டு ஒரு ஓரமாக நின்று யோசிச்சுட்டே இருப்பான். அந்த ஓரமாக நின்று யோசிக்கிற இடத்துல இருந்து பாண்டியாக இல்லாமல் அது ஒரு பிஓவியாக மாறிடும். நம்மளை அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. அங்கே வந்து எல்லோரும் பாண்டியை கூப்பிடுவாங்க. இந்த இடத்துல இருந்து பாண்டியாக நம்ம மாறிடுவோம். ஸோ எல்லோரும் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அந்த கேமரா வந்து போகாமல் இங்கேயே நின்றுட்டே இருக்கும். மித்தவங்க எல்லாரும் அந்த பூசாரிக்கிட்ட போய் நின்றுட்டுருப்பாங்க. என்னாச்சு பாண்டிக்கு, என்னாச்சு, வாயா பாண்டி, வாயா அப்படின்னு சொல்கிறதோட படத்தை கட் பண்ணிடுவாங்க. இந்த படத்தின் முடிவு உங்கள் கையில் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இந்த படம் பல வெளிநாடுகளில் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீனிங் செய்யப்பட்டு பல அவார்டுகளை வாங்கின படம். இந்த படத்தை வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு காட்டணும் அப்படின்னு நினச்சது எதுக்காகனா, இந்த படம் நமக்கான படம், நம்ம பார்க்கணுன்னு எடுத்த படம், அதை நம்ம தான் ஃபஸ்ட்டு பார்த்து இதை அங்கீகரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த டைரக்டர் ரிலீஸ் பண்ணார். இவர் ஒன்றும் பெரிய பிஹெச்டி இல்லை ஃபிலிமில் நாலேஜ் உள்ள ஆள்லாம் இல்லை. இவர் பள்ளிக்கூடத்துக்கே போகலை, பெருசாலாம் படிக்கலை அப்படின்னு கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். இவரும் மதுரையை சேர்ந்த ஒரு ஆள் தான். அவருக்கான திங்கிங் இவ்வளோ பெருசாக இருக்குங்கிற ஒரு வியப்பு அண்ட் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் பார்த்த அண்ணாமலையும், நான் பார்த்த பாஷாவும், நான் பார்த்த கில்லியும் பார்த்து வளர்ந்தவர் தானடா இவருக்கு எப்படி இப்படியான ஒரு எண்ண ஓட்டம்ங்கிற ஒரு வியப்பு எனக்கு இந்த படத்தை பார்த்தப்பறம் தெரிஞ்சது. ஆனால் நம்ம ஊர் ஆடியன்ஸ் இந்த படத்தை வந்து நல்லா இல்லை, மொக்க அப்படின்லாம் சொல்கிறது வருத்தமாக இருந்தாலும் அட்லீஸ்ட் அவங்களாம் இந்த படத்தை பார்த்துருக்காங்க, இந்த மாதிரியான படங்களை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மனநிறைவை தருது. சரி, இந்த படம் மூலிமா என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். என்னென்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் முடிகிறதுக்கான ரீசன் என்னென்னா, இன்றைக்கும் நம்ம காதில் சாதி ரீதியான ஆணவ கொலைகள் எவ்வளவோ நடக்கிறத வந்து கேட்டுட்டு தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம இங்கே பண்ணுறோம், எவனோ ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்ட்டு உச்சி கூட்டிகிட்டு அந்த இடத்துலேருந்து நவுந்துடுறோம். இந்த இடத்துல அந்த சாதிய ரீதியான ஒரு ஆணவ கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும்தான் இந்த படத்தை காட்சி அமைச்சிச்சு. இதை பார்த்துட்டு நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வராதா, அட்லீஸ்ட் ஒரு டிஸ்கஷனாவது நமக்குள்ளே க்ரியேட் ஆகாதா அப்படிங்கிறது ஒரு பெரிய பயத்தை உண்டுபடுத்தும். ஒரு பல பேர் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் க்ரியேட் பண்ணிட்டா அது இன்னும் வைடர் ஆகும். நம்ம மறைக்கிறதுக்கு இருக்கிற எல்லா டாபிக்ஸும் வெளியில் வர நம்ம டேபுன்னு சொல்லி தொட்டு ஒதுக்கி வச்ச நிறையா டாபிக்ஸ் காமன் ஸ்பேஸ்க்கு வரும்போது அதை டேபுவாக இருக்கிறத மிஸ்யூஸ் பண்ணி சில பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு அது ஒரு கில்ட்டை உருவாக்கும்.